அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இல்ல குர்ஆன் வகுப்புல இன்ஷால்லா எல்லாரும் கலந்துக்கிடுங்க. நீங்க நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், அதை கூட பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஆங்கிலத்துல இருந்தா இன்னர் மோஸ்ட் இன்டென்ஷன், உள்ளார்ந்த எண்ணங்கள், இல்ல தாட்ஸ், ஃபீலிங்ஸ், இப்படி எந்த ஆங்கிலத்திலயும் சரி, அது தொடர்பான தமிழ் வார்த்தையா இருந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து, அதாவது நமக்கு ஒரு நாளைக்கு நிறைய எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்களை நம்ம சில விஷயத்த சொல்றோம், சில விஷயத்தை யார்ட்டையும் சொல்றது இல்லை. அது நல்ல எண்ணங்களா இருந்தாலும் சரி, இல்ல சில நேரம் கெட்ட எண்ணங்களா இருந்தாலும் சரி. ஆனா அல்லாஹ் சொல்றாங்க, உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார் அப்படின்னு. இந்த எண்ணத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும், நாம இப்ப இருக்கக்கூடிய நிலைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நாம இப்ப எப்படி இருக்கிறோமோ, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, இல்ல சோகமா இருந்தாலும் சரி, இல்ல துக்கமா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்மளுடைய எண்ணம் தான் காரணம். நம்ம வச்ச எண்ணம் தான் காரணம். அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் எப்பவுமே இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சொல்லு, செயலு, அப்புறம் நம்மளுடைய எண்ணம் அதாவது பழக்கமா இருந்துச்சு அப்படின்னா, அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில இருந்தா அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியில தான் இருக்கும். அதுல இருந்து மாறும்போது மகிழ்ச்சி இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்லதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வருது, கெட்டதை நாம நம்மளுடைய சொந்த கரங்களாலேயே தேடிக்கிறோம். இன்னைக்கு இன்ஷால்லா நாம இந்த எண்ணத்துக்கும் நேரத்துக்கும், அதாவது சமயம் சொல்லலாம், இல்ல நேரம் சொல்லலாம், இது சம்பந்தமான வசனங்கள் இருந்தா கூட நீங்க எடுத்து வைங்க. நான் இன்ஷால்லா நான் கூப்பிடும் போது நீங்க ஒருத்தரா சொல்லுங்க இன்ஷால்லா. இது இந்த மாதிரி பங்கெடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்ப்போம், நிறைய விஷயம் எல்லாம் நமக்கு கத்துக் கொடுப்பாங்க இன்ஷால்லா. அதுல இருந்து எப்ப நம்ம பங்கெடுக்கிறோமோ அப்ப அது நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வசனம் படிச்சிருக்கோம், நேரத்துல சொன்னோம், தேவைப்படும் போது அது ஞாபகத்துக்கு வரும். நிறைய நேரம் நம்ம எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாம உண்ணாதீங்க பருகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு நிறைய நேரம் ஒரு வாய் வச்சு உள்ள போறதுக்கு ஐயோ பிஸ்மில்லா சொல்லலையேங்கிற ஞாபகம் நிறைய பேர் அனுபவத்துல நம்ம பார்க்கலாம். அதனாலதான் எப்பவுமே அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற நினைவிலே இருந்தோம்னா நிச்சயமா பிஸ்மிஸ் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவோம். இப்ப நமக்கு நேரத்துக்கும் எண்ணத்துக்கும் என்ன அப்படின்னா, இப்ப ஏதாவது பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், இல்ல ஒரு நபர் வர்றதுக்காக நம்ம காத்திருக்கிறோம், இல்ல ஏதாவது ஒரு நல்ல செய்தி வர்றதுக்காக காத்திருக்கும் போது இந்த நேரம் போறதே ரொம்ப சுலவா போற மாதிரி தெரியும். என்னடா இது சீக்கிரம் நேரம், முதல்ல நோன்பு வைக்கிறது, இல்லாட்ட நோன்பு வைக்கிறத கஷ்டமா நினைக்கிறது. நோன்பு வர்றதுனால நான் நோன்பு உதாரணத்தை சொல்றேன். கஷ்டமா நினைக்கிறவங்களுக்கு ஐயோ நேரம் போவே மாட்டுக்க அப்படின்னு தோணும். அது நினைப்பு வரும், அந்த எண்ணம் இருக்கும். இல்லாட்ட நம்ம எங்கேயாவது லேட்டா போயிட்டோன்னு வைங்க, எப்பா இது நேரம் டக்கு டக்குன்னு ஓடுது, 9:10க்கு 9:30 மணிக்கு ஆபீஸ் போக வேண்டி இருக்கும். நம்ம 9:25க்கு சொல்லுவோம், ஐயோ அதுக்குள்ள 9:25 ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா நாம தாமதம் எல்லாத்துலயுமே, நம்மளுடைய அப்பா நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இல்ல இது தாமதமா இவ்வளோ வேகமா நேரம் போகுது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். சில நேரத்துல ரொம்ப துக்கமா, அதாவது ரொம்ப துக்கமா இருக்கும்போது ஒரு கொடூரமான எண்ணம் நம்மளால உணர முடியும். ரொம்ப கொடூரமா உணர்வோம் நாம, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி. மகிழ்ச்சியா இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. அதனாலதான் இப்ப நம்ம திக்ர்லாம் பண்ணும்போது பாருங்க, அதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிடுச்சா, அதுக்குள்ள 25 நிமிஷம் ஆயிடுச்சா. குர்ஆன் 8:15 படிப்பாங்க, அப்படியே படிக்கிறத கட்டிக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன். அல்ல அதனாலதான் சொல்றாங்க, என்னை நினைவு கூறுவதனால மட்டும்தான் உங்களுடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க 2:132. அதாவது மகிழ்ச்சியா இருந்தா நேரம் வேகமா போயிடும், ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். சில நேரம் ரொம்ப ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்பா இது நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இது இனிமே இதுதான் கெதி, ஒரே பெயின் தான் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, வித் பெயின் there is a gain.
இன்னமல் உஸ்ரி உஸ்ரன் இன்னமல் உஸ்ரி உஸ்ரா. வித் பெயின் there is a gain. அப்ப வழியில இருந்தா அது முடிவில்லாதது போல நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஆனா எல்லா நிலையும் மாறிடும். சில நேரம் சலிப்பா நம்ம ஃபீல் பண்ணணும்னு வைங்களேன். அப்ப ரொம்ப அதாவது ரொம்ப நேரம், அதாவது எப்படா முடியும் இந்த வகுப்பு. சிலர் பேசுறது சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது போர் அடிக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நம்ம எண்ணம். ஆனா இந்த எல்லா நிலைகளையும் கடந்து போறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நம்ம இப்ப நான் சொன்ன எல்லாமே காத்திருக்க வேண்டியது இருக்கும். சில நேரம் தாமதமாயிருவோம், சில நேரம் துக்கத்துல இருப்போம், சில நேரம் மகிழ்ச்சியில இருப்போம், சில நேரம் வலியை அனுபவிப்போம், சில நேரம் சலிப்பா ஃபீல் பண்ணுவோம். இதெல்லா நேரத்தையும் இதெல்லாம் நேரங்கள் நம்ம அந்தந்த மன உணர்வு நேரத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, ஐயோ நேரம் ஆயிடுச்சு, இல்லட்ட ரொம்ப சுலவா போகுது, இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போகுது, ரொம்ப கொடூரமான டைம்பா எனக்கு, இல்லட்ட ரொம்ப நேரமே இல்லப்பா அப்படின்னு சொல்றோம், இல்லட்ட இது முடியவே முடியாது போல அப்படின்னு நினைக்கிறோம், இல்ல ஒரே போர் அடிக்குது. இப்படி மாறி 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 வர்றதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைனாலே அதுதான் லைஃப். அதுதான் டெஸ்ட் நமக்கு. அதனாலதான் எல்லாம் 2:155 சொல்றாங்க. பொருளாதார இழப்பை கொண்டு, வாழ்வை கொண்டு, விளைச்சலை கொண்டு. 2:155 பிஸ்மில்லாஹ். 2வது அத்தியாயத்தின் 155வது வசனத்துல, நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயம், பசி, மேலும் பணம், வாழ்வு லைஃப் மற்றும் விளைச்சல், 5 விஷயங்கள் சொல்றாங்க. பயம், பசி, பொருளாதாரம் பணம், வாழ்வு லைஃப், அப்புறம் விளைச்சல் வருமானம் ஆகியவற்றின் நஷ்டத்தின் மூலம் சோதிப்போம். உறுதிப்பாடு உடையவர்களுக்கு நற்செய்தி வழங்குவீராக. அப்ப நம்ம உறுதியுடைய, அதான் நான் சொன்ன இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும். அப்ப நம்ம உறுதியோட இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சவால். இதுக்கு குர்ஆன் நிறைய வழிகாட்டு. எல்லா நேரத்திலையும், அதாவது ஒவ்வொரு நேரத்திலையும், நேரங்கிறது கடிகாரத்துல இல்ல, நம்ம பாக்குற முள்ளு மாறுறதுல இல்ல நேரம். ஏன்னா நேரமுமாக அல்லாஹ் தான் இருக்காங்க, நேரமுமாக கடவுள் தான் இருக்கிறார். நமது உணர்வுகள் மற்றும் மனநிலை தான் அந்த நேரத்தை தீர்மானிக்குது. நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய மனநிலையும் தான் அந்த நேரத்தை எப்படி நம்ம பார்க்கிறோம், எப்படி உணர்றோங்கிறத தீர்மானிக்குது. அதனால எப்பவுமே எல்லாமே நல்ல நேரம் தான் நமக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படி உணர்ந்துட்டோம்னா நம்ம அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில் இருக்கிறோம், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ் கூட இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்கிற உணர்வுல நாம இருக்கிறோம், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைப்புல இருக்கு. ஏன்னா இந்த எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணம்ங்கிறது ஒரு விதை. அந்த எண்ணங்கள் வலிமை மிக்கது. அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறது ரொம்ப வலிமையானது. அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது அந்த நினைப்புல நாம இருக்கிறது மிக மிக வலிமையானது. அதுக்கு பவர் ஜாஸ்தி. நம்மளுடைய பேச்சு, நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தை நம்ம பார்க்கக்கூடிய விதம், மற்ற மனிதர்களோட விதம், நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளுமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். எந்த எண்ணம்? அல்லாஹ் மட்டும், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க, நாம அல்லாஹ் கூடயே தான் இருக்கிறோங்கிற இந்த எண்ணம்ங்கிறது தான் அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறதுல நம்ம தொடர்ந்து இருக்கிறதுக்கான விதை. இதத்தான் 51ல 56 சொல்லு. வமா ஹலகத்து ஜின்னி வல் இன்சானி இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை நினைவு கூறுவதற்காக மட்டும்தான் நான் படைச்சிருக்கேன், என்னை மட்டுமே வழிபடுவதற்காகவே அன்றி ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. அததான் உபதலைப்பா ரஷாத் சொல்றாரு, நமது வாழ்வின் நோக்கமே அதுதான். அதான் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அல்லாஹ் மட்டும், அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நாம பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணம்ங்கிறது ஒரு விதை மாதிரி நம்ம சரியான விதத்துல விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வலிமை மிக்கதாய். அல்லாஹ் எல்லாத்தையுமே அதனாலதான் சொல்றாங்க,
நம்பிக்கையாளர்கள் அச்சப்படவும் மாட்டாங்க, துக்கப்படவும் மாட்டாங்க. பைபிள்ல ஒரு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க பாதைகளை நான் சீர் செஞ்சிடறேன். யார் கடவுளுடைய சாம்ராஜ்யத்தை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள் விரும்பினதெல்லாம் அவங்க பின்னாடி வரும். எல்லாம் 41:30 சொல்றாங்க. யார் அல்லாஹ் மட்டும் ரட்சகருங்கிறத தீர்மானிச்சு அதன் அடிப்படையில் 41:30-31 அல்லாஹ்தான் எங்கள் இரட்சகர் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னறியானது ஒரு வாழ்வுகின்ற அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றனர். நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ள வேண்டாம், அன்றியும் நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம். சொர்க்கம் உங்களுக்காக முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சி அடையுங்கள். இந்த வாழ்விலும் மறு உலகிலும் நாங்கள் உங்களுடைய தோழர்களாக இருக்கின்றோம். அதிலே நீங்கள் ஆசைப்படும் எதுவும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் விரும்புகின்ற எதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்விதமான இது உங்களுடைய இறுதி தங்குமிடமாகும். மன்னிக்கின்ற ஒருவர் மிக்க கருணையாளரிடமிருந்து அப்படின்னு அந்த நினைவு தான், அந்த எண்ணம் தான். அதே சதா அந்த அந்த எண்ணத்தை விதைச்சிட்டோம்னா எப்பவுமே ஒரு பெரிய ஆலமரமா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு பெரிய மரமா இருக்கட்டும், அந்த மரம் ஒரு விதைக்குள்ளதான் இருந்துச்சு. ஒரு நேரத்துல சின்ன அத்தி மரமா இருக்கட்டும், ஆலமரமா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், எந்த ஒரு மரமா இருக்கட்டும், சிறிய விதைக்குள்ளதான் இவ்வளவு பெரிய உருவம் மறைஞ்சிருக்கு. அத மாதிரிதான் நம்ம அல்லாஹ் மட்டும், அதாவது அல்லாஹ் நல்ல வார்த்தைக்கு கெட்ட வார்த்தைக்கும் உதாரணமா சொல்றாங்க. கடந்த பயான்ல தமீம் பிரதர் கூட சொன்னார், நல்ல வார்த்தைக்கு ஒரு உதாரணம், நல்ல ஆழமாக வேரூன்றின ஒரு மரத்தை உதாரணமா சொல்றாங்க. அது எவ்வளவு காத்தடிச்சு மழை பெஞ்சாலும் அது அசைக்க முடியாது. ஆனா கெட்ட வார்த்தை அந்த மாதிரி பலமில்லாத வேர்களை கொண்ட ஒரு மரம், டக்குன்னு ஒரு காத்தடிச்ச சாஞ்சு. அது மாதிரி நம்ம இந்த எண்ணங்கிற விதைய அல்லாஹ் மட்டும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்ம பேசக்கூடியதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்ம கூட இருக்கிறாங்கிற அந்த எண்ணத்தை ஒரு விதையா நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா அது மிக்க வலிமை மிக்கதா மாறும். நல்லவங்களுடைய எண்ணமும் இப்படித்தான் இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்றாரு. இந்த எண்ணம்ங்கிறது ஒரு இயங்கக்கூடிய சக்தி. இந்த எண்ணம் எப்படி நமக்கு ஏற்படுதுன்னா, நம்ம ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கிறோம், ஒருத்தர் நம்மளை பாக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரிதான் எனக்கும் வந்துச்சுங்க, சரியாயிடுச்சு, நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாக்கிடுவாங்க, எல்லாட்ட கேளுங்க, எல்லாம் போதுமானவர் அப்படின்னு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றாங்க. எப்படி இருக்கும் நமக்கு? நிறைய பேர் வந்தாங்க, எல்லாரும் சீக்கிரம் சரியாயிரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு பாதி தெம்பு வந்து. ஒரு டாக்டர்கிட்ட போறோம், நல்ல டாக்டர் ரொம்ப நேரம் பேசுவாங்க, என்ன சாப்பிட்டீங்க, நேத்து எங்க போனீங்க, இல்லட்ட இது எவ்வளவு நாளா இருக்கு, புரியுதா, சில உணவு பழக்க வழக்கம் என்ன இருக்கு, இப்ப உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியே போச்சா, இப்படி ரொம்ப அழகா பக்குவமா நமக்கு புரியுற மாதிரி பேசின உடனே அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னா, சரி அப்ப சரியாயிரும், இந்த மாத்திரையை மட்டும் 3 நாளைக்கு சாப்பிடுங்க, 4 நாளைக்கு சாப்பிடுங்க, எழுதி தருவாங்க. நமக்கு பல டாக்டர்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டருக்கு தான் போகணுங்கிற எண்ணம் ஏன் இருக்குது அப்படின்னா, எண்ணம் வச்சிருக்கோம் நம்ம, இவர் சரியா பார்ப்பாரு, இவர் தான் நமக்கு செட் ஆகுங்கிற எண்ணம் நம்ம மனசுல இருக்கு. அதனால அந்த எண்ணம் ஒரு இயங்கக்கூடிய சக்தி நமக்கு கொடுக்குது. நமக்கு ஒரு கதிர்வீச்ச நம்மளை சுத்தி ஒரு ஆறாவை உருவாக்கு, ஒரு நல்ல. அதனாலதான் இதெல்லாம் இரவிலும் பகலிலும் யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றதுக்கு காரணமே, நம்ம எண்ணம் பாதுகாப்பாக இருக்கணும், அலைபாயக்கூடாது. அப்படிதான் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படிங்கிற தலைப்புல வசனம் இருக்க எடுப்பேன், தேர்ந்தெடுங்கள். ஆனா நமக்கு அவதூறு பேசுறதும் பேசுறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யம். அதுக்காக நம்ம மணிக்கணக்கா நேரம் ஒதுக்குவோம், அதை நம்ம மணிக்கணக்கா பேசிட்டே இருப்போம். அல்ல சொல்றாங்க, இல்ல பாருங்க 49வது அத்தியாயம் சுவர்கள் அத்தியாயத்துல அழகா தெளிவா அது இறந்த மாமிசத்தை, சகோதரனுடைய மாமிசத்தை திங்கிறதுக்கு சமம்னு சொல்றதுக்கு காரணமே நம்மளுடைய எண்ணத்தை பாதி. அதனாலதான் சூரா பலக்கின் சரிமா ஹலக்கெல்லாம் ஒரு 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 ஊசலாட்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க ஒரு நிமிஷத்துல. அதாவது ஒரு ஊசி குத்துற மாதிரி குத்திட்டு போயிடுவாங்க. நம்ம அதெல்லாம் கணக்குல எடுக்கவே கூடாது. நம்ம பல பேர் வருவாங்க, அல்லாஹ் சைத்தான் எப்பவுமே எப்படியாவது இவங்க மனசை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வழியில முயற்சி பண்ணுவோம். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்றோம், தை 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 நிக்கிறோம்.
அப்படி நிக்க கூடாது. எப்பவுமே அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா நம்ம கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த மனிதர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டாலே அல்லாஹ்ட்ட இருந்து தூரப்பு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்திலிருந்து தூரப்பு. மனிதர்கள் அதுலதான் சொல்றாரு, இவங்களுடைய பேச்சுக்கு நீங்க அவங்களுடைய பேச்ச பெருசா எடுக்காதீங்க அப்படின்னு. அதனால இந்த எண்ணம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றிடும். இந்த மாதிரி ஒரு விதை இருந்துச்சுன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன, ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், இந்த உலகத்துல நம்ம தாய் தந்தைய நம்மளா தேர்ந்தெடுத்தோம் இல்ல இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தேர்ந்தெடுக்கல, எல்லாமே இறைவனுடைய திட்டப்படி கட்டளைப்படி அதுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முடிவு செய்யக்கூடிய சுதந்திரம் தான் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம முன்னாடி வரும். நம்ம தவறே பண்ணியிருந்தா கூட அதான் பிக்ஸ் இட் ரைட் நோ, இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, உங்க எண்ணத்தை மாத்திருங்க, நம்ம அல்லாவுக்கு முற்றிலும் சரணடைவேன்னு நினைங்க, நிச்சயமா அல்லாஹ் உங்களை மாத்திடுவாரு. அதனால இன்னும் நிறைய பேசிட்டே போலாம், எண்ணத்தை பத்தி பேசிட்டே இருக்கலாம். என்ன திருப்பி திருப்பி பேச வேண்டிய ஒரு விஷயமா அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க, உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிஞ்சிருக்கிறார். அதனாலதான் உள்ளார்ந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே தூய்மையா இருக்கணும். தூய்மையா வைப்பதற்கு நம்மளுடைய தொடர் முயற்சியில் இருக்கணும். அந்த உள்ளார்ந்த எண்ணங்கள்லதான் சைத்தான் அவனுடைய கருத்தை போடுவான். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு எண்ணம் தோணும், ஒருத்தர் பேசின உடனே ஒரு எண்ணம் தோணும், ஒருத்தர் பணத்தை பார்த்தோன்னு ஒரு எண்ணம் தோணும், ஒருத்தர் உடுத்திருக்க உடைய பார்த்தோன்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணும், ஒருத்தர் ஆடம்பரமா இருக்கிறத பார்த்தோன்னா நமக்கு ஒரு எண்ணம் தோணும், ஒருத்தர் ஏழ்மையில் இருக்கிறத பார்த்தோன்னா நமக்கு ஒரு எண்ணம் தோணும். அதனால எல்லா எண்ணங்களையும் நம்ம மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை அல்லாஹ் அறிந்தவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் எப்படி அதை பிரிச்சு பார்த்து சரியான திசைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இரவிலும் பகலிலும் என்ன நினைவு கூறுங்க, குர்ஆனை நீங்க யார் கூட நீங்க இருக்கணும் அப்படின்னா 3 கண்டிஷன் சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் அதை நான் கடைசியில பார்ப்போம் அந்த கண்டிஷனை. இப்ப யாராவது இந்த உள்ளார்ந்த எண்ணங்களை பற்றிய வசனங்களை சொல்றீங்களா? யாராவது இருக்கீங்களா லைன்ல? வலைக்கும். அந்த வசனம் சரியா ஞாபகம் இல்ல, ஆனா உங்களோட சொந்த கையே கண்ணெல்லாம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கண்ணுக்கிட்டயோ இதுக்கிட்டயோ ஏன் நம்மளுக்கு எதிராக சாட்சி சொன்னங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அது அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் நம்ம செய்யற காரியம் அறியாம இருக்காங்கன்னு அப்படி நீங்க எண்ணிக்கிறது பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் வரும். அது நம்ம அல்லாஹ் நம்ம செய்யறதெல்லாம் அல்லாஹ் பார்க்காம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு தீய எண்ணம் அப்படின்னு அந்த வசனத்துல புரிஞ்சுக்கிறீங்க சார். அது வசன நம்பர் தெரியுமா? சூரா 41 வசனம் 21 23 வரைக்கும் வசனத்தை படிச்சிடலாம். அடுத்து வேற யார் சொல்றீங்க? தமீம் சொன்ன வசனத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து வேற யாரு சொல்றீங்க? உள்ளார்ந்த எண்ணங்களை பத்தி ஏற்கனவே படிச்ச வசனமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லலாம். இங்க பங்கெடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். சூரா 39 வசனம் 7. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் நம்ப மறுத்தால் கடவுள் எவரொருவருடைய தேவையும் இல்லாதவர். ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. நன்றியுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்கள் திருப்தி கொள்கின்றார். எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமப்பதில்லை. இறுதியாக உங்கள் இரட்சகரிடமே உங்களுடைய திரும்புதல் இருக்கின்றது. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அல்லாஹ் இதுல ஊழியர் நம்மளத்தையும் சொல்றாங்க, தவறான முடிவெடுப்பதற்கான விரும்புவதில்லைன்னு சொல்றாங்க. நன்றியுடையவர்களாக இருக்க முடிவெடுத்து அவர் திருப்தி கொள்றாருன்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம அவ்வளவு நம்மளுடைய எண்ணங்களே அல்லாஹ் அறிஞ்சவரா இருக்கான்னு சொல்றாங்க. அல்லாஹ் உதவியை கொண்டு நம்ம இதுல சொன்னபடி இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய 39 7 நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு கடைசியில அல்லாஹ் சொல்றாங்க,
உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் அறிந்தவரா இருக்கு. வேற யார் சொல்றீங்க? அமீம் ரஹமத் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் சூரா பனி இஸ்ராயீல்ல 98வது வசனம், அதுக்கு உபத்தலைப்பே வந்துட்டு தேர் இன்னர்மோஸ்ட் தாட். அவர் எந்த அத்தியாயமா? பனி இஸ்ராயீல் 17:98. 17:98. ஓகே ஓகே, சொல்லுங்க. அதற்கு உபத்தலைப்பே நம்ம தேர் அவங்க உள்ளார்ந்த எண்ணங்கள் தான் கொடுத்திருக்காங்க. இன்ஷால்லா நான் அதை இங்கிலீஷ்ல படிச்சுட்டு நான் புரிஞ்சதை சொல்றேன். Such is their just retribution since they rejected our revelation. அல்லாவின் வேதத்தை புறக்கணிச்சதுனால, இல்ல அல்லாவின் வார்த்தைகளுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுக்காதனால, they said, அதன் விளைவாக தான் அவங்களுக்கு அந்த ரெட்ரிபியூஷன் தண்டனை நல்லா சொல்றாங்க. They said, after we turn into bones and fragments, do we get resurrected into a new creation? எலும்புகளாகவும் நம்மளை புதைச்சதுக்கு அப்புறமேட்டு அல்லாஹ் உயிர் தெழுப்புவாங்கல்ல. இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அல்லாஹ் நம்மள நிச்சயமா நமக்கு சொர்க்கம் நரகம் இருக்கு, அல்லாஹ் இருப்பது உண்மை. இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்பிக்கையாளர்களின் செயல்களையும் நம்ப மறுப்பவர்களின் செயலையும் டிஃபரன்ஸ் இருக்குதுங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு எண்ணம் தான், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் நம்பிக்கையாளர்கள் நம்ப மறுப்பவர்களுக்கும் கூட செயல்பாடுல பிரதிபலிக்குதுங்கிறத நான் பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு. வேற யார் சொல்றீங்க? வலைக்கும் சலாம். இது 24/12. இது ஒரு இந்த சரித்திர சம்பவத்தோட தொடர்புடைய ஒரு விஷயமா எல்லாரும் சொல்லுவாங்க. முகமது நபியுடைய ஒய்ஃப் பாலைவனத்துல தனியாக விட போகும்போது அந்த ஒரு ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதை சார்ந்து உள்ள ஒரு வசனம் இது. அதனே நீங்கள் கேள்விப்பட்ட போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் மற்றும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். மேலும் இது வெளிப்படையானதொரு பெரும் பொய் என்று கூறியிருக்க வேண்டும். இதுல நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னாக்கா, ஏதாவது ஒருத்தரை பத்தி நம்பிக்கையாளரை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிடுறோம். அதே நம்ம அடுத்தவங்கள்ட்டையும் சொல்றதுக்கும் எத்தனைச்சு போயிடுறோம். அல்ல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளை பாதுகாக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வரும்போது நம்மளை பத்தி நல்லெண்ணம் நம்ம கொள்ளணும். நம்மளுடைய குடும்பத்தாரை பத்தி, சரணடைந்த குடும்பத்தாரை பத்தி ஒரு நல்லெண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துல நான் பாக்குறேன். அதுக்கு மாற்றமான ஏதாவது ஒரு கருத்துக்கள் நம்ம கடையில வரும்போது அதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லுவாங்க. 24:15 நீங்க அதை ரிப்பீட் பண்ணாதீங்க, திரும்ப கூடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல இந்த நல்ல எண்ணம் அப்படின்றது நமக்கு இடையில கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத இதுல நான் பாக்குறேன். சிறப்பு, சிறப்பான ஒரு விஷயம். 3-4 பேர் சொன்னதுமே ரொம்ப சிறப்பான விஷயம். அதுல இது ரொம்ப குறிப்பா, அதாவது உலக இயல்பு எப்படி இருக்குன்னா, ஒருத்தரை பத்தி ஏதோ குறையோ ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடனே சிரிக்கிறதுக்கு ஏதாவது அதுல இருக்கா, இல்லாட்டி ஏளனம் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா, இல்ல தாழ்வா சொல்றதுக்கு ஏதாவதுங்கிற மாதிரி எண்ணம் வைக்காம அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி அந்த மாதிரி நம்ம பேசவே கூடாது. இருந்தாலும் நல்ல எண்ணம் தான் வைக்கணும். நம்ம இருக்க வேண்டாம், இருந்தா நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம. சிறப்பு பயாசி. வேற யாராவது எடுத்து வச்சிருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அல்லாவை பற்றி தகாத எண்ணங்கள் நம்ம நிறைய நினைக்கிறோம். அல்லாஹ்வினுடைய ஆசீர்வாதத்தை பற்றி நாம தப்பா நினைக்கிறோம். நமக்கு ஒரு மாதிரியா, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியா எல்லாம் கொடுத்துருக்கிறதா, ஏற்றத்தாழ்வு இருக்கு, குழந்தைகள்லாம் இறந்து போறாங்க, பசி பட்டினி இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சைத்தான் ரொம்ப அழகா காமிச்சுதான் அப்படி பேச வைக்கிறான். அப்பதான் நம்ம என்ன மாதிரி மனநிலைக்கு வாரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அலங்காரமா பேசுவது, அவங்க அல்லாவை அடிக்கடி கூப்பிடுவாங்க, எல்லாம் சொல்றாங்க, அலங்காரமா பேசுவாங்க, அல்லாவை அடிக்கடி கூப்பிட்டும் செய்வாங்க. அப்புறம் நிறைய விஷயம் சொல்றாங்க. நம்ம அறிவிச்சிருந்தாலும் அதை மறைச்சிருந்தாலும், நம்ம எதையும் அறிவித்திருந்தாலும் அதை மறைச்சிருந்தாலும் அதுக்கு நம்ம பொறுப்பு. யாசின் பாய் ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அந்த எண்ணங்களும் சூழ்நிலை, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சூழ்நிலையோ தெரியாது.
ஒருத்தர் இதை சொல்லியிருப்பாரா, அல்லாஹ் வந்து எந்த செய்தியாக இருந்தாலும் உங்களுக்காக நீங்களே பரிசித்துக் கொள்ளாமலே அன்றி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் பற்றி நீங்கள் பொறுப்புதாரி ஆவீர்கள்னு சொல்றாங்க. 17வது அத்தியாயத்தின் பனி இஸ்ராயேல்ல 36வது வசனத்துல 17:25 ஒரு விஷயம் சொல்றாங்க, உள்ளார்ந்த எண்ணங்களை பத்தி. அப்போ ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் வந்து சொல்லும் போது நம்ம உடனே அதை நம்பிட்டு அதுக்கு கமெண்ட் வேற அடிக்கிறோம் பாருங்க. அதுதான் நல்லா சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை சொல்லி, இந்த சரித்திர சம்பவத்தை சொல்லி நீங்க அப்படி சொல்லி இருக்க கூடாது, மிகப்பெரிய பொய், பிக் லை அப்படிங்கிறதே போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி வினையாற்றுறோம், செயலாற்றுறோம், பேசுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருத்தர் இல்லையா, இல்ல ஒருத்தர் பத்தி தப்பா சொல்றாங்களா, அப்படி அந்த பேச்சிலேயே நம்ம கலந்துக்கிட கூடாது. அதுதான் எல்லாமே வீண் பேச்சு தான். அதனாலதான் எல்லாம் வீண் பேச்சை தவிர்த்துருங்கன்னு சொல்றாங்க. வீண் பேச்சுன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் வீண், அதை தனியா சப்ஜெக்டா பேசணும். ஏன்னா எண்ணம் தான் நம்மளுக்கு வந்து பேச்சா வருது, எண்ணம் தான் செயலா வருது, எண்ணம் தான் பேச்சா வருது, எண்ணம் தான் பழக்கமாவும் மாறுது. அப்போ இந்த எண்ணத்துல நம்ம உறுதியா இருந்தோம், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்மள பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்மள பார்த்துட்டே இருக்கிறாங்கிறது எண்ணம் மட்டும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை உடனே அவாய்ட் பண்ணிடுவோம். சில நேரம் அமைதியாக கூட இருந்தோம். அதாவது சில விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம அமைதியா இருப்போம். ஏன்னா தேவையில்லாத பேச்சு வேண்டாம் அப்படி. அதான் அல்லாஹ்வை பற்றி, அதாவது அறியாதவர்கள் உங்களிடம் பேச கொண்டால் அவர்கள் அமைதியை மட்டுமே உதிர்ப்பார்கள்னு சொல்றாரு. அமைதியும் வந்து பேசாம இருக்க, அது வந்து ஒரு பேச்சு மாதிரி தான். அது அமைதியா இருந்துருவாங்கன்னு அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றாங்க. அதனால இதுக்கு என்ன குறுக்கு வழி, இந்த நிலையை அடையிறதுக்கு என்ன குறுக்கு வழின்னா, அல்லாஹ் சொல்ற மாதிரி we created the human being to work hard அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனுஷனை நான் எதுக்கு படைச்சிருக்கேன்னா கடின உழைப்பு. அதாவது குறுக்கு வழி என்ன அப்படின்னா, அதாவது உழைப்பு தான் குறுக்கு வழி. தொடர்ந்து அல்லாஹ்வின் பாதையில உழைத்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும் நம்ம உழைக்கிறது. நம்ம வந்து அதான் காட்டிக்கிறதுக்காக காட்டிக்கொள்ளும் ஆணவக்காரர்களுக்கு கேடுதான்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இது பிராக்டிஸ், இது வந்து ஒரு தொடர் பயிற்சி. அதுக்கு வந்து சளைக்காத மனம் வேணும். அதாவது அதனாலதான் குர்ஆனை நம்ம திருப்பி திருப்பி கேட்கிறோம், படிக்கிறோமே, நமக்கு சலிப்பு வருதா? வராது. ஆனா கொஞ்ச நேரம் பத்தி ஒருத்தரை பத்தி பேசினாலே போர் அடிச்சிடும், வேற அடுத்த ஆளை பத்தி பேசுறோம். தொடர்ந்து ஒரே சாப்பாட்டை நம்மளால சாப்பிட முடியல. அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால, அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய வழிமுறைகள் நம்ம தொடர்ந்து இருக்கிறதுனால, அல்லாஹ் கூடயே நம்ம இருக்கிறோங்கிற அந்த எண்ண விதையை ஆழமாக ஊன்றதுனால, அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம கூட இருக்கிறாங்கிற அந்த எண்ணம் தொடர்ந்து இருக்கும்போது எதிர்காலத்தை பத்தி பயப்பட மாட்டோம். அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, இந்த மனிதனோட நான் வந்து 3 வகையில தான் நான் பேசுறேன்னு சொல்றாங்க. ஒரு திரைக்கு அப்பால உள்ளுணர்வு மூலம். அப்போ அல்லாஹ் உண்மையான, நிறைய பேர் வந்து ஷைத்தானுடைய உள்ளுணர்வு அல்லாஹ்வுடைய உள்ளுணர்வுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நாம இந்த உணர்வோட இந்த விதையில இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு சரியா வழிகாட்டி நம்மளை பாதுகாப்பாங்க. முன்னாலையும் பின்னாலையும் மேற்புறமும் இடப்புறமும் கீழையும் மேலையும் கண்ணுக்கு தெரியாத படை வீரர்களை கொண்டு நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த வாக்குறுதியால் மாறாதவரான அந்த அல்லாஹ் நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்பதான் எல்லா விளைவுகளும் நடக்கும். அதாவது திருக்குறள்ல கூட எண்ணியாங்கு எய்துவை எண்ணியர் திண்ணியராக பேரின் அப்படின்னு ஒரு திருக்குறளே இருக்கு. 666வது திருக்குறள். அதாவது எண்ணம் வந்து உயர்வா இருந்துச்சு அப்படின்னா, எண்ணம் சிறப்பானதா இருந்துச்சுன்னா, எண்ணம் வந்து பண்படுத்தப்பட்ட எண்ணமா இருந்தா, அதாவது நம்மளை உயிரூட்டிக்கிட்டே இருப்பாரு, எப்பவும் விழிப்புணர்வோடே வச்சிருக்கும். அதனாலதான் அல்லாஹ் வந்து 18வது அத்தியாயத்தின் 28வது வசனத்துல, யார் இரவிலும் பகலிலும் இறைவனுடைய கட்டளை கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடன் இது இருப்பதற்கு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. 3 கண்டிஷன் சொல்றாங்க. அது 3 கண்டிஷனோட சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னன்னா, முதல்ல வந்து அந்த அவங்க எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படின்னு சொன்னா,
இவ்வுலகின் வீண் பகட்டுக்களை தேடியவர்களாக அவர்களிடமிருந்து உங்களுடைய கண்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்தினுடைய, நமக்கு தெரியும் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, ஒரு மாயை. இன்னைக்கு ஒருத்தட்ட இருந்தா நாளைக்கு வேற ஒருத்தட்ட இருக்கும், புகழோ பணமோ செல்வாக்கோ எதுவோ. அதுக்காக நீங்க நம்ம அவங்க கூட இருக்கிறது, யார் கூட இருக்கிறது, யார் இரவிலும் பகலிலும், இப்ப நம்ம குர்ஆன் வகுப்பு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். சிலருக்கு வேற வேலை இல்லையா இவங்களுக்கு அப்படின்னு தோணலாம், நமக்கே கூட தோணலாம், நமக்கே கூட சலிப்பு வரலாம். ஆனா இதெல்லாம் கட்டாயப்படுத்த சொல்றாங்க. நமக்கு இப்போ உள்ள அல்லாஹ்வுடைய கிருபையினால வலைதளத்திலேயே ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமான சாத்தியம். அப்போ மாற்றத்திற்கெல்லாம் யார் அல்லாஹ்னா அந்த அல்லாஹ் தான், அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்களை நாம சரியான வகையில உபயோகப்படுத்தி ஒன்று கூடும்போது நமக்கு அந்த சலிப்பு வரக்கூடாது. சலிப்பு வராம அதாவது அவர்களிடமிருந்து உங்களுடைய கண்களை நீர் திருப்பிக் கொள்ள வேண்டாம். மேலும் அன்றியும் எவனுடைய இதயங்களை நம்முடைய தூதுச்செயலிருந்து கவனமற்றதாக ஆக்கிவிட்டோமோ அவனுக்கும் தன் சுய விருப்பங்களை பின்பற்றுவனுக்கும் மேலும் தங்களுடைய முன்னுரிமைகள் குழம்பி போனவர்களுக்கும் நீர் கீழ்ப்படிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 18வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தை திருப்பி திருப்பி படிச்சு பாருங்க. நம்ம அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷனுடைய மக்களோட என்னை சேர்த்து வைங்கன்னு அல்லாட்ட கேட்டு பாருங்க. நிச்சயமா அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க, பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறாங்க. நம்மளுடைய நேர்வழியில தொடர்ந்து சரணடைதல்ல முழுமையா நுழைஞ்சு சரணடைந்தவர்களாகவே வாழ்ந்து சரணடைந்தவர்களாகவே மரணிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடயே தொடர்ந்து நாம இருக்கணும்னு அல்லாட்ட பிரார்த்தி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதெல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இன்னைக்கு பேசினதுல ரிப்பீட்டடா சொல்லிட்டீங்க ஜாயிர் பாய். அந்த பார்வையை பத்தி ஒரு வசனமாவே எல்லாம் சொல்றாங்க, பார்வைகள் எதுவும் அவரை சூழ்ந்து கொள்ள இயலாது, ஆனால் கடவுள் அனைத்து பார்வைகளையும் சூழ்ந்தறிகின்றார் அப்படின்னு. அதனுடைய அது எவ்வளவு ஆழமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, நான் ஒரு பொருளையோ ஒரு நபரையோ பார்க்கணும் அப்படின்னாக்கா வெறும் பார்வை அங்க வெறும் ஜடமா இல்லை, அதோட சேர்ந்து ஒரு எண்ணமும், நான் எண்ணத்தோட தான் சேர்ந்து அந்த பார்வையை பார்க்கிறேன், அந்த பார்வையோட சேர்ந்து ஒரு எண்ணமும் கலந்து வருது. அது அந்த பொருளை பத்தின ஒரு அபிப்பிராயத்தோட ஒரு எண்ணமும் அது ஆட்டோமேட்டிக்கா அது கூட சேர்ந்து வருது. ஸோ எந்த எண்ணத்தோட நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதே அந்த பார்வையை சூழ்ந்து அறியக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டம். இஷாக் சொன்ன மாதிரி கடவுளுடைய மகத்துவத்தை நம்ம அவர் மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு உதாரணமா பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே அதுதான் இறுதியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தன்மையை அறிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு. அந்த அறிவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதாவது அல்லாஹ்வின் தன்மையை பற்றி அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா பயம், தாழ்வு மனப்பான்மை எனக்கு வராது. அல்லாஹ் சளைக்காத மனம் நம்மள்ட்ட எப்பவுமே இருக்கும். உழைக்க நாம எப்பவுமே அல்லாஹ்வின் பாதையில் உழைக்கிறதுக்கு எப்பவும் தயாரா ரெடியா இருக்கும். அவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது அவங்க படுக்கையை திறப்பாங்க, அப்புறம் அந்த சோம்பேறித்தனமா இருக்க மாட்டாங்க எதுலையுமே அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு மனநிலையெல்லாம் நமக்கு தரணும். ரப்பி நான் பிரார்த்தனை பண்ணி முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பானவரை, அருளாளரை, அறிவிக்கக்கூடியவரை, பிரார்த்திப்பவருடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவரே, சரணடைதலில் முழுமையாக நுழைய எங்களுக்கு உதவி செய்வீராக. காரியங்களுடைய வழிகாட்டலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய வாழ்க்கை துணைகளும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கான மூலாதாரமாக இருக்க செய்வீராக. நன்னெறியாளர்களில் முன்னணியில் எங்களை வைப்பீராக. எங்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவீராக. உண்மை புகழவும், உண்மை துதிக்கவும், உண்மை தியானிக்கவும், உமக்கு நன்றி செலுத்தவும் நாங்கள் தினசரி ஒன்று கூறுகின்றோம். எங்களிடமிருந்து இதனை ஏற்றுக்கொள்வீராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும்.